நாங்க எரிச்சிடலாம்னு சொன்னோம்னா அவரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாரு, அப்படியே வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எரிச்சிடலான்னு தானே சொன்னேன். எங்க மாமனாருக்கு அதுதானே விருப்பம். ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட் படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃப்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும்னு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி அல்லமீன் தர்கால வச்சு பண்றேன்ட்டு போயிட்டாங்க. நான் மதங்கிறத அவன் எடுத்துக்கல கண்ணு. எந்த கோயிலுக்கு போனாலும் பட்டை போட்டுக்குவான், சாமி கும்பிடுவான், எல்லாமே பண்ணுவான். அதாவது வந்து நேற்று எங்க முறை பிரகாரம் நாங்க பண்ணிட்டோம். அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க. எங்க மாமி அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா. நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேன்னா நானும் அவள் இந்த மாதிரி இருந்தது இல்லைண்ணா. நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா உண்மையாலுமே. எங்க பையனுக்கு வந்து எங்க முறை பிரகாரம் என் மாமங்காரன் ஆசைப்பட்டான், செய்யணும்னு ஆசைப்பட்டான். இன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து நல்லபடியா அவங்க அப்பாவும் அவங்க மாமனும் சேர்ந்து எல்லாம் செஞ்சாங்க. அவங்க சித்தப்பா செஞ்சாங்க. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவன் வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு. ஏன்னா இவன் லவ் மேரேஜ் பண்ணதுனால யார்கிட்டையும் பேச்சு இல்லாமல் இருந்துச்சு.